அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று சாதனையும் இவர் படைத்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவிற்கும் அவரின் தாயார் சந்தியாவிற்கும் பின்னணி பாடிய பெருமையை இவர் பெற்றிருக்கிறார். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் என்பவர் பி. சுசீலாவை மீரா வேடமிட்டு நடிக்க அழைத்த போது அதை நிராகரித்த இவர் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பின் மனதை திருடிவிட்டாய் என்ற படத்தில் சிறிய வேடம் ஒன்றில் சுசீலாவாகவே தோன்றி நடித்தார். இயல்பிலேயே நான் பிறரிடம் அதிகம் பேச மாட்டேன், முடிந்தவரை என் குரலுக்கு ஓய்வு கொடுக்கிறேன், அதை தவிர குரல் வளத்துக்காக தனியாக எந்த பயிற்சியும் இதுவரை எடுத்ததில்லை என்கிறார் சுசீலா. தன் கணவரின் இறப்புக்கு பிறகு பாடுவதற்கு மனது இடம் கொடுக்கவில்லை என்றும் தன் மனது முழுமைக்கும் அவரே நிறைந்திருப்பதாகவும் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். பி. சுசீலா ட்ரஸ்ட் என்கிற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்து சத்தமில்லாமல் நடத்தி வரும் இவர் அதில் நலிந்த இசை கலைஞர்களுக்கு மாதம் பென்ஷன் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு வருடமும் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை அப்படியே தனது அறக்கட்டளை கணக்கில் சேர்த்து விடுகிறார்.